ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்னா தீபாவளி, ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்டிங்னா பொங்கல், நார்த்தில் மக்கர் சக்கராந்தின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ்னா அது ஹோலி. அது மார்வாடி பண்டிகை இல்ல. ஹோலி அன்னைக்கு எல்லாருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் கலர் பூசியோ இல்லை கலர் அடிச்சோ கொண்டாடுவாங்க. ஒரு சில ஊரில் பெண்கள்லாம் சேர்ந்து குச்சால ஆண்கள் அடிப்பாங்க. அதை லட்மார் ஹோலி அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வளர்ந்த ஊர் பிரிட்ஜ் இல்லைனா பிருந்தாவன், இந்த இடத்துலலாம் கொண்டாடுற ஹோலி நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு பின்னாடியும் ஒரு ஹிஸ்ட்ரியோ இல்லை ஒரு புராண கதையோ இருக்கும். அதே மாதிரி இந்த ஹோலி கொண்டாடுறதுக்கு பின்னாடியும் ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான புராண கதை இருக்குது. பக்த பிரகலாதன் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹிரண்யகசிபுன்னு ஒரு அப்பா, பக்த பிரகலாதன் அவருடைய பையன். ஸோ பக்த பிரகலாதன் விஷ்ணுவுடைய பக்தருங்கிற ஒரே காரணத்தினால ஹிரண்யகசிபு அவரை கொல்றதுக்கு நிறையா ட்ரை பண்ணுவார். ஆனால் எல்லாமே ஃபெயிலியராக போகுது. ஹிரண்யகசிபுக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க தான் ஹோலிகா. ஸோ அண்ணன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறாரு, இவ்வளோ தடவை அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தங்கச்சி வராங்க. ஹோலிகாவுக்கு ஒரு வாரம் இருக்குது. அவங்கள நெருப்பு சுடவே சுடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. இந்த மாதிரி ஹோலிகா பிரகலாதனை தூக்கிட்டு அக்னிகுண்டத்தில் போய் உட்காந்துருவாங்க. அப்புறம் பிரகலாதன் இறந்ததுக்கு அப்புறமேல்ட்டு ஹோலிகா கீழே வந்துடுவாங்கன்ட்டு. ஆனால் நடந்தது என்னமோ அப்படியே ஆப்போசிட். ஹோலிகாவை நெருப்பு சுட்டுரும், ஆனால் பக்த பிரகலாதன் சேஃபாக வெளியே வந்துடுவாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை மெயினாக வச்சு தான் நம்ம ஹோலி கொண்டாடுறோம். ஸோ நார்த் இந்தியாவில் ஹோலிக்கு ஒரு நாள் முன்னாடி ஈவினிங் எல்லாருமே இந்த நெருப்பு பற்ற வச்சு அந்த போன் ஃபயர் மாதிரி சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் பற்ற வச்சுட்டு ஹோலிகா தஹன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லோரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கலர் அடித்து ஹோலி கொண்டாடுவாங்க. இதுதான் நம்ம ஹோலி கொண்டாடுறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன குட்டி கதை. ஹோலி கொண்டாடுற எல்லா வடக்கு நண்பர்களுக்கும் ஹாப்பி ஹோலி. And for more such videos, stay tuned to my YouTube channel. It's Deep. Thank you. Bye-bye.